வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் இதில் இருக்கிற 3வது பருவத்திலிருந்து நம்ம இன்றைக்கி கேள்விகளை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் பருவத்துக்கும் 2வது பருவத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த பகுதியிலிருந்து 110 கேள்வியை பார்க்க போகிறோம். எல்லாமே முக்கியமான கேள்விங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற விருந்தோம்பல். பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்தவர்கள் யார்? இதற்கான பதில் அங்கவை சங்கவை. அங்கவை சங்கவை யாருடைய புதல்வியர்? இதற்கான பதில் பாரியுடைய மகள்கள். பாணர்களுக்கு புதுமையான உணவை பாரி மகளிர் அளித்த செய்தியை கூறுபவர் யார்? இதற்கான பதில் முன்றுரை அரையனார். ஒன்றாகு முன்றிலோ இல் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் பழமொழி 400. முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இதற்கான பதில் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். முன்றுரை அரையனார் சார்ந்த சமயம் என்ன? இதற்கான பதில் சமண சமயத்தை சார்ந்தவர். பழமொழி 400 எந்த நூல்களுள் ஒன்று? இதற்கான பதில் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற வயலும் வாழ்வும். நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் என்ன? இதற்கான பதில் வாய்மொழி இலக்கியம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்ற நூலில் தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் கி.வா. ஜெகநாதன். இவர் தான் தொகுத்திருப்பார். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னில் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஊரியது. இதற்கான பதில் மதுரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. பாண்டியர்களின் 2வது தலைநகரம் எது? இதற்கான பதில் நெல்லை. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்றவர் யார்? இதற்கான பதில் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு என்றவர் யார்? இதற்கான பதில் சேக்கிலார். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி என்று பொதிகை மலையின் சிறப்பை கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் சிலப்பதிகாரம். முற்காலத்தில் வேணுவனம் என்ற பெயரை பெற்றிருந்த ஊர் எது? இதற்கான பதில் நெல்லை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் திரிகுடராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இந்த பாடலில் புகழப்படும் மலை என்ன? இதற்கான பதில் குற்றாலமலை. தாமிரபரணி ஆற்றின் முந்தைய கால பெயர் என்ன? இதற்கான பதில் தன்பொருணை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் நதி என்ன? இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க பார்க்கலாம். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் நதி என்ன? நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் எது? இதற்கான பதில் நெல்லை. ஆதிச்சநல்லூர் தற்பொழுது உள்ள மாவட்டம் எது? இதற்கான பதில் தூத்துக்குடி. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் இருந்த துறைமுகம் என்ன? இதற்கான பதில் கொர்க்கை. முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை என்று கொர்க்கையை புகழும் நூல் எது? இதற்கான பதில் நற்றிணை. கொர்க்கையில் பெருந்துரை முத்து என கொர்க்கையை புகழும் நூல் எது? இதற்கான பதில் அகநானூறு. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று புகழும் நூல் எது? இதற்கான பதில் தேவாரம். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று புகழ்ந்தவர் யார்? இதற்கான பதில் திருஞான சம்பந்தர். அணிகலன்களையும் பொற்காசுகளையும் உருவாக்கும் இடத்துக்கு பேர் என்ன? இதற்கான பதில் அக்கசாலை. அக்கசாலைனா அணிகலன்களையும் பொற்காசுகளையும் உருவாக்குவாங்க. காவற்புரை தெரு என்பது காவல் காக்கும் இடம்.
கூலைக்கடை தெரு என்பது தானிய கடை இருக்கு இல்லைங்களா, அந்த இடம். இரட்டை நகரங்கள் எனப்படுபவை யாவை? இதற்கான பதில் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்த நகரம் எது? இதற்கான பதில் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்த நகரம் எது? இதற்கான பதில் பாளையங்கோட்டை. மேற்கு பகுதினா திருநெல்வேலி, கிழக்கு பகுதினா பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகரம் எது? இதற்கான பதில் பாளையங்கோட்டை. திருநெல்வேலி நகரின் எந்த பகுதியில் பேட்டை என்னும் ஊர் உள்ளது? இதற்கான பதில் மேற்கு பகுதியில் தான் பேட்டை இருக்குது. பாண்டியபுரத்தோடு தொடர்புடைய மன்னன் யார்? இதற்கான பதில் நின்றசீர் நெடுமாறன். திருநெல்வேலியில் வசிக்காத வெளிநாட்டு அறிஞர் யார்? இதற்கான பதில் சீகன் பால்கு. இவர் தரங்கம்பாடியில் வாழ்ந்திருப்பார். ஜியு போப்பு, கால்டுவெல், வீரமாமுனிவர் எல்லாமே திருநெல்வேலியில் வாழ்ந்தவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற திருநெல்வேலி சீமையும் கவிகளும். நாஞ்சில் நாட்டில் பிறந்து திருநெல்வேலியில் தமிழை அழுத்தமாகவும் ஆர்வமாகவும் கற்ற கவிஞர் யார்? இதற்கான பதில் கவிமணி. தாமிரபரணியும் சிற்றாரும் கலக்கும் இடத்தில் உள்ளது எது? இதற்கான பதில் முக்கூடல் இருக்குதுங்க. சீவலப்பேரி என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதற்கான பதில் முக்கூடல். முக்கூடலுக்கு சீவலப்பேரி அப்படிங்கிற பேரும் இருக்குது. நெல்லையில் உள்ள காந்திமதி தாயை பாடிய கவிஞர் யார்? இதற்கான பதில் பலபட்டடை சொக்கநாத புலவர். ஆழ்வார் திருநகரியின் முந்தைய பெயர் என்ன? முந்தைய காலத்தில் அதுக்கு பேர் திருக்குருகூர். ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பாடியவர் யார்? இதற்கான பதில் பிள்ளை பெருமாள். பூமாது இருந்தென் புவிமாது இருந்தியன் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் நமச்சிவாய புலவர். ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதித்து பூஞ்செடி கொடிகளையே அழிக்க தலைப்பட்டன என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் அருணகிரிநாதர். காவடி சிந்தை பாடியவர் யார்? இதற்கான பதில் அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மவுனை கூடாதென்று யார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் அழகிய சொக்கநாதர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் திருஞான சம்பந்தர். குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறைகலர்க்கே கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் மாணிக்கவாசகர். திருநெல்வேலி சீமை என குறிப்பிடப்படுவது என்ன? முற்காலத்தில் ஒரு பெரிய இடமா இருந்திருக்கு, இப்போ பிரிச்சிட்டாங்க. இதற்கான பதில் திருநெல்வேலியும் தூத்துக்குடியும், இந்த இரண்டும் சேர்ந்தது தான் திருநெல்வேலி சீமை. டி.கே. சிதம்பரநாதர் செய்த பணி என்ன? இதற்கான பதில் அவர் வழக்கறிஞர். டி.கே. சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் என்ன? இதற்கான பதில் இரசிகமணி. டி.கே. சிதம்பரநாதர் டேஸ் என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை தமது வீட்டில் நடத்தி வந்தார். இதற்கான பதில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் நடத்தியிருப்பார். கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் டி.கே. சிதம்பரநாதர். தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் டி.கே. சிதம்பரநாதர். வளர்தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் டி.கே. சிதம்பரநாதர். குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற அணி இலக்கணம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என தொடங்கும் திருக்குறளில் இடம்பெற்ற அணி என்ன? இதற்கான பதில் உவமை அணி. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்ற திருக்குறளில் இடம்பெற்ற அணி என்ன? இதற்கான பதில் எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற புதுமை விளக்கு. வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக என்று பாடியவர் யார்? இதற்கான பதில்
பொய்கை ஆழ்வார். இங்கே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தகழி அப்படின்னா என்ன? நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி சொல்லும் அதற்கான பொருளையும் வீடியோவாக போட்டிருக்கோம். ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலைனாலும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் பூதத்தாழ்வார். நல்லா கவனிங்க. வையம் தகழியாக அப்படின்னு பாடினா பொய்கை ஆழ்வார், அன்பே தகழியாக அப்படின்னு பாடினா பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? இதற்கான பதில் பொய்கை ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியை பாடியவர் யார்? இதற்கான பதில் பூதத்தாழ்வார். நல்ல கவனிங்க. முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வார் பிறந்த திருவெகா என்ற ஊர் உள்ள இடம் எது? இதற்கான பதில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது? இதுக்கான பதில் பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவது என்ன? இதுக்கான பதில் அந்தாதி. முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யார்? இதற்கான பதில் பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார். இவங்கெல்லாம் முதல் ஆழ்வார்கள். நம்மாழ்வார் வரமாட்டார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் நாதமுனி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற அறம் என்னும் கதிர். அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? இதற்கான பதில் 225 பாடல்களை கொண்டது. திருமுனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இதற்கான பதில் கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். திருமுனைப்பாடியார் சார்ந்த சமயம் எந்த சமயத்தை சார்ந்தவர்? இதற்கான பதில் சமண சமயத்தை சார்ந்தவர். பைங்கூழ் சிறுகாலை செய் என்று இளம் பருவத்திலேயே சரியான செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் அறநெறிச்சாரம். அடுத்து நான் பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற ஒப்புரவு நெறி. செல்வத்து பயனே இதழ் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் புறநானூறு. இறை தொண்டும் சமுதாய தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார்? இதற்கான பதில் குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? இதற்கான பதில் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்ன? இதற்கான பதில் அறிக அறிவியல், அருளோசை. இந்த ரெண்டுமே இதழ்கள். குறச்செல்வம், நாயன்மார் அடிச்சுவட்டில், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் இதெல்லாமே அவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது இதழ்களை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. உலகம் உண்ண உண், உலகம் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் பாரதிதாசன். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற உண்மை ஒளி. ஜென் என்பது எம்மொழி சொல். இதற்கான பதில் ஜப்பான் மொழி சொல். ஜென் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் தியானம் செய். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற அணி இலக்கணம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் என்ற திருக்குறளில் இடம்பெற்ற அணி என்ன? இதற்கான பதில் ஏகதேச உருவக அணி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற திருக்குறள். வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் என்ற திருக்குறளில் இடம்பெற்ற அணி என்ன? இதற்கான பதில் உவமை அணி. டேஸ் என்பது ஒரு நாட்டின் அரண் அன்று. திருவள்ளுவர் எதை அரண்னு சொல்லலை. இதுக்கான பதில் காட்ட அரண் சொல்லியிருப்பார், மலை அரண் சொல்லியிருப்பார், தெளிந்த நீர் இதையும் அரண் சொல்லியிருப்பார், வயல் இதை அரண்னு சொல்லியிருக்க மாட்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற மழைப்பொழிவு. இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் முத்தையா. கண்ணதாசனின் சிறப்பு பெயர் என்ன?
இதற்கான பதில் கவியரசு. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது எதை? இதற்கான பதில் பொறுமை வேண்டும் சொல்லியிருப்பார். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற தன்னை அறிதல். சே பிருந்தா எழுதாத நூல் எது? இதற்கான பதில் நேற்று வாழ்ந்தவர்கள். இவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இது எல்லாத்தையுமே எழுதினவங்க சே பிருந்தா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற கண்ணியமிகு தலைவர். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? இதற்கான பதில் ஒத்துழையாமை இயக்கம். தூய வளவனார் கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? இதற்கான பதில் திருச்சியில் தான் இருக்குது. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்தவர் யார்? இதற்கான பதில் காயிதே மில்லத். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். இதற்கான பதில் நாடாளுமன்றத்தில் போய் பேசியிருப்பார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் துவங்கிய ஆண்டு எது? இதற்கான பதில் 1962. தன் ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருந்தவர் யார்? இதற்கான பதில் காயிதே மில்லத். காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் சமுதாய வழிகாட்டி. நல்ல கவனிங்க, காயிதே மில்லத் என்பது அரபு சொல். இதனுடைய பொருள் சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் முகமது இஸ்மாயில். தமிழக அரசியல் வானில் கவியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிரவனாக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யார்? இதற்கான பதில் தந்தை பெரியார். காயிதே மில்லத் எந்த ஆண்டுகளில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? இதற்கான பதில் 1946 ஆரம்பித்து 1952 வரைக்கும் இருந்திருப்பார். காயிதே மில்லத்தால் உருவாக்கப்பட்ட ஜமால் முகமது கல்லூரி உள்ள இடம் எது? இதற்கான பதில் திருச்சியில் இருக்குது. காயிதே மில்லத்தால் உருவாக்கப்பட்ட ஃபரூக் கல்லூரி உள்ள இடம் எது? இதற்கான பதில் கேரளாவில் இருக்குது. சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்ததால் எதை பற்றி காயிதே மில்லத் நாடாளுமன்றத்தில் பேசினார்? இதற்கான பதில் இந்திய நாட்டுடைய கனிம வளத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற பயணம். பயணம் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பாவண்ணன். பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார்? இதற்கான பதில் கன்னட மொழியிலிருந்து நிறைய நூல்களை தமிழுக்கு மாற்றியிருக்காரு. பயணம் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? இதற்கான பதில் பிரயாணம். பயணம் என்ற கதை பிரயாணம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. இங்கே இருக்கிற மற்ற நூல்களையும் பார்த்துக்கோங்க. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, இது எல்லாத்தையுமே எழுதியவர் பாவண்ணன். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற ஆகுபெயர். பொறுத்துக. இதற்கான பதில் பொருளாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினாள். இடவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு வெற்றி பெற்றது. காலவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு டிசம்பர் சூடினாள். சினியாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு. பொருளின் பெயர் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவதற்கு பெயர் என்ன? இதற்கான பதில் பொருள் ஆகு பெயர். பொருள் உறுப்புக்கு ஆகி வந்தால் அதுக்கு பேர் பொருளாகு பெயர். முதலாகு பெயர் எனவும் அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் பொருளாகு பெயர். பொருளாகு பெயரை முதல் ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது என்ன? இதற்கான பதில் சினையாகு பெயர். பிரித்தால் பொருள் தராதது எது? இதுக்கான பதில் இரட்டை கிளவி. இரட்டை கிளவியை பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எது? இதற்கான பதில் இரட்டை கிளவி. நல்லா கவனிங்க, வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். பொருளின் பெயர் அது உறுப்புக்கு ஆகி வருவதற்கு பெயர் என்ன? இதற்கான பதில் பொருளாகு பெயர்.
இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன? இதுக்கான பதில் சினையாக பெயர். மழை சடசடவென பெய்தது இந்த தொடரில் அமைந்துள்ளது என்ன? இதுக்கான பதில் இரட்டை கிளவி. கடைசி கேள்வி நண்பா. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சிறப்பாக 6ஆம் வகுப்பையும் 7ஆம் வகுப்பையும் முடிச்சிட்டோம். 8ஆம் வகுப்புக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் இருக்குது. அதையும் சீக்கிரம் பார்த்துடலாம். மற்ற வீடியோக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன் நண்பா. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணலாம். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டு விடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிவிடுங்க நண்பா. உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? இதற்கான பதில் 4 முறை வரை கூட வரும். மினிமம் 2 முறை, மேக்ஸிமம் 4 முறை கூட வரும். அவ்வளோதான் நண்பா. இந்த பாடம் சிறப்பாக முடிந்தது. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது. அதில் நம்ம சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.